ஹலோ எவ்ரிவான், வணக்கம். வெல்கம் டு டிகே விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ஷோலிங்கர் அரக்கோணம் பக்கத்தில் இருக்க வேலூர் பக்கத்தில் இருக்கிற ஷோலிங்கருக்கு நம்ம வந்திருக்கோம். ஸோ இங்கே நம்ம வந்திருக்க கோயில், பார்த்துட்ருக்க கோயில் பெருமாள் கோவில், அதாவது ஆஞ்சநேயர் கோயில். இங்கே மெயின் கோட் ஆஞ்சநேயர். இங்கே 2 மலை இருக்குது, ஒன்று சின்ன மலை, இன்னொன்று பெரிய மலை. ஸோ இந்த மலையை பார்க்க தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கிறோம். இங்கே இருக்கிற மெயின் காட் ஆஞ்சநேயர், யோக ஆஞ்சநேயர். இங்கே உலகத்திலேயே எங்கேயும் பார்க்க முடியாத இந்த நிலையில், அதாவது தியான நிலையில் இங்கே ஆஞ்சநேயர் இருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்கள் இன்றைக்கி நேற்று நைட்டு பரப்பிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 3 hours ட்ரைவ் தான். பட் ஸ்டில் ஒரு நைட்டு ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு ஒரு டைமில் தான் பரப்பிட்டு இப்போது வி ரீச் ஹியர். ஸோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ரூம் மாதிரி ஒரு இடம் கிடச்சிது. அந்த ரெஸ்ட் எடுத்துகிட்டு குளித்து ரெடி ஆகிட்டு இப்போது நாங்கள் மலை ஏற ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மொத்தம் இன்றைக்கி 2 மலை ஏற போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு மலை எங்கே ஏற போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய மலைன்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே தான் மெயின் காட் ஆஞ்சநேயர் இருக்கார். அதுக்கப்புறம் செகண்ட் மலை சின்ன மலைன்னு சொல்கிறாங்க. பெரிய மலை க்ளோஸ் டு 1500 ஸ்டெப்ஸ் கிட்ட இருக்குது அப்படின்றாங்க. அண்டு சின்ன மலையில் ஏதோ 600 ஸ்டெப்ஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி இந்த கோயில் எவ்வளோ அழகாக இருக்குது, எப்படி இருக்குன்னு. ஸோ சென்னையில் இருக்கவங்களுக்கு ஒரு 2 hours டிரைவில் இருக்க ஒரு நியரஸ்ட் டெம்பிள், ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் டெம்பிள். இங்கே மெயினாக இந்த மங்கீஸ், குரங்குங்களோட அட்டகாசம் நிறையாவே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பட் இது அவங்களோட பிளேஸு, ஸோ அப்படி தான் இருக்கும். பட் ஆனால் பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஓகே, ஸோ லெட்ஸ் கண்டினியூ. ஹலோ மக்களே, ஸோ நாங்கள் வந்தாச்சு. காத்தால நீங்கள் அந்த இன்ட்ரடக்ஷன் பார்த்துருப்பீங்க. ஸோ இங்கே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இப்போ தான் கோயிலுக்குள்ளே கிளம்புறோம். இங்கே ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்துல நீங்கள் வந்தீங்கன்னா நான் காட்டுறேன் அந்த குளம் என்ன அப்படின்ட்டு. நீங்கள் அங்கே கால் நினச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மலை ஏற ஆரம்பிச்சிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ இப்போ தான் அங்கே போயிட்டுருக்கோம். ஸோ எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற அந்த பயணம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆரம்பிக்க போகுது. See you.
பேப்பர் வேணுமாப்பா? இதே உழுப்பா காசு இல்லை வெளியே. இப்போதான் வந்தேன். என்ன வேணும்? ஒன்று வாங்கிப்போப்பா. குச்சி இல்லாத மேலே போக முடியாது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஆஞ்சநேயர் கோயில் என்ட்ரன்ஸில் நம்ம இப்போ நடந்துகிட்ருக்கோம். சோளிங்கரில் இருக்க அந்த ஆஞ்சநேயர் கோவில். ஸோ ஸ்டெப்ஸு நான் ஸ்டார்ட் பண்ணல, ஜஸ்ட் வாக் தான் போயிட்டுருக்கு. தண்ணி பாட்டில் வாங்கிடுறேன். தைப்பூசம் வந்தறியா தைப்பூசம் வந்தறியா தையல். பிடிக்கிறதுக்காக பின்னாடி வரோம். பாதி மலை, அதாவது 600 ஸ்டெப்ஸ் ஏறி முடிச்சிட்டோம். ஃபுல்லாக வந்து மங்கீஸ், ஏகப்பட்ட குரங்குங்க இருக்குது. பட் உங்களை எதுவும் தொந்தரவு பண்ணுறது இல்லை. அது வாட்டுக்கு சைலண்ட்டாக இருக்குது. நம்ம ஃபோட்டோ எடுத்தால் கூட அது கண்டுக்கிறது இல்லை. ஒன்லி ரிக்வஸ்ட் வந்து தேங்காய், பழம், பூ இது மாதிரி எதுவும் வாங்கிட்டு வராதிங்க. மேலே போய் கிடச்சா வாங்கிக்கோங்க. அது கிடச்சதுன்னா கண்டிப்பாக அது உங்களை துரத்தும், உங்களை கிட்ட பிடுங்காமல் விடாது. தண்ணி பாட்டில் அது மாதிரி இருந்துச்சுன்னா அது கண்ணில் படாமல் பேக்கில் வச்சுக்கோங்க. 600 ஸ்டெப்ஸ் முடிஞ்சிச்சு. இன்னும் பாதி மலை இருக்குது. வி நீட் டு சி எந்த அளவுக்கு இருக்குன்னு. இப்போயே கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. கீழே ஹைட்ரேட்டட் வந்துருங்க. ஏன்னா இங்கே மேலே இங்கே கடைகள் இருக்க மாட்டேங்குது. ஆஃப் சீசன் நினைக்கிறேன். ஓம் நம சிவாய. மக்களே, நண்பர்களே, ஃபைனலாக ஓரளவுக்கு வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் இன்னும் இருக்குது. இப்போ எங்கே வந்திருக்கோம் பாருங்கள். 1000. இன்னும் பேசிக் ஸ்டெப்ஸ் சுரேஷ் சாமி 2 வருஷமா போயிட்டு இருக்கா. அவங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட் இல்ல, ஸ்போர்ட்ஸ்ல ஏதாவது பண்ணிட்டு இருக்கோம். அப்ப ட்ரை பண்ணி பாருங்க பசங்களோட. ராகவ் சாமி கொஞ்சம் இருட்டாக இருக்கு. இப்போ ஓகே. தீபக் அனைவரும் வந்திருக்கோம். டைம் இருக்கு தானே. பயமா இருக்கு. இத்தனை பார்த்தா இங்க
வீடு இருக்கணும், வாசல். அதான் அந்த மைண்ட் செட்டில் இருந்தால் கஷ்டம். ஃபைனலி 1200 ஸ்டெப்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக ஏறி முடிச்சாச்சு. இட் வாஸ் ஆசம். இந்த ப்ராப்ளம் கஷ்டப்பட்டு இருக்கீங்க. ட்ரை பண்ணுறாங்க ராமேஸ்வரம். லெட்ஸ் see if a miracle happens. Right. கோவிந்தா. ஃபைனலி மலையோட உச்சிக்கு வந்தாச்சு. ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலாக பயங்கரமாக இருக்குது இந்த வியூ. இப்போது மலையோட டாப்பில் இருக்கோம். கொஞ்சம் ஏறுறது கஷ்டமாக இருக்குது. ஃபுல்லாகவே ஸ்டெப்ஸு தான். சொன்ன மாதிரி வந்து குழந்தை தான் பெரிய ப்ராப்ளம். என் ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டாங்க, பார்க்கலாம். ஏய், செகண்டாக சுரேஷ் வந்துட்டாரு. கிரேட். ஓ நாராயணா. பின்னாடியே தீபக். ஹாய் தீபக். ஹாய். அங்கே ஒருத்தர் வராரு. அவர் இப்படி தான் பல வித்தையெல்லாம் காட்டுவார். ஆனால் 10 விதைக்கு பிரயோஜனம் இல்லை. அப்போ ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லை. பாதி தூரம் நடக்காமல் எங்களை வந்து வெறுப்பேற்றி கூப்பிட்டு வந்தார். இவர் தான் வெறுப்புனா அவர் நடக்கவே இல்லை. இவ்வளோ நேரம் லேட் ஆனதுக்கு காரணமே இந்த பர்சன் தான். ஓகே, இப்போ நீங்கள் பார்க்குறது டாப் வியூ. ஷோலிங்கர் மலையோட டாப் வியூ. யோக நரசிம்மரோட கோவில். கண்டிப்பாக ஒரு டைம் நீங்கள் விசிட் பண்ணுங்கள். குழந்தைங்களோட வாங்க. ஸோ இந்த டெம்பிள் வந்து மஸ்ட் விசிட் ஒரு டெம்பிள். ரொம்ப பவர்ஃபுல்லான டெம்பிள். ஸோ இப்போ நாங்கள் உள்ளே போகிறோம். உள்ளே வீடியோ எடுக்க அனுமதி கிடையாது. பட் லெட்ஸ் see. என்னால் எவ்வளோ கவர் பண்ணணுமோ கவர் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து கருவறையை கவர் பண்ண முடியாது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கோவிலோட உள்பிரகாரம். ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி வீடியோஸ் எடுக்க முடியாது. ஓவராலாகவே பார்த்திங்கன்னா தர்ஷன் வந்து சூப்பராக இருந்துச்சு. இப்போ தான் வந்து கோயில் கும்பாபிஷேகம் கும்பாபிஷேகத்துக்கான வேலை நடந்துகிட்ருக்கு. அதனால் அவங்க வந்து பாலாலயம் பண்ணி சுவாமியை வெளியில் எடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ தரிசனம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. தரிசனம் முடிச்சுட்டு நாங்கள் ரிட்டன் வந்து ரோப் கார் வழியாக ட்ரை பண்ணோம். ரோப் கார் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது எனக்கு. பட் ஆனால் சேஃப்டி வைஸ் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க. ஒரு ரோப்பில் 4 இது வருது, கார் வருது, ரோப் கார்ஸு. ஸோ ஓவரால் 2 ட்ராக்கு, மொத்தம் 8 ரோப் கார்ஸ். வீக்கெண்டில் கண்டிப்பான முறையில் கூட்டம் இருக்குது. ஸோ வயசானவங்க, நடக்க முடியாதவங்கலாம் இந்த ரோப் கார் ஃபெசிலிட்டியை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓவரால் இட் வாஸ் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். கீழே இறங்கினோன்னே நாங்கள் இந்த மலையை பார்த்தோம். இது டிட்டோ ஒரு சிங்கம் வந்து உட்காந்துருக்கிற மாதிரியே வந்து ஒரு விஷனை, ஒரு வியூவை எங்களுக்கு கொடுத்துச்சு. இது முடிச்சுட்டு நாங்கள் அடுத்து போன மலை தான் வந்து சின்ன மலை, அதாவது ஆஞ்சநேயர் மலை. இங்கே இப்போ தான் ரீசண்டாக கும்பாபிஷேகம் முடிஞ்சு இதெல்லாம் சுவாமியெல்லாம் வந்து பிரதிஷ்டை பண்ணி வச்சுருந்தாங்க. இங்கேயுமே எங்களுக்கு ரொம்ப சூப்பர் தரிசனம் இருந்துச்சு. நிறைய வேண்டுதலை பார்க்க முடிஞ்சது. இங்கேயும் நிறைய குரங்குகள் நிறையா இருந்தாலும் எந்த ப்ராப்ளம் இல்லை. இந்த வேண்டுதலை நான் பார்க்கும்போது உண்மையிலேயே பிரமிச்சு போனேன். இந்த வயசான ஒருத்தர் வந்து முட்டி போட்டு அவர் மேலே ஏறி வந்ததை பார்க்கும்போது, அவரோட பக்தியை பார்க்கும்போது உண்மையே நான் ஆச்சரியப்பட்டேன். ஸோ கண்டிப்பான முறையில் நம்ம ஒரு டைம் இதை விசிட் பண்ணணுன்னு நீங்கள் ஃபேமிலியோடு விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.